பாமகவில் தற்போது நடைபெறும் அனைத்து மோதல்களுக்கும் திமுகவே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, பாமகவில் பிளவு ஏற்படும் நாளே தனது இறுதி நாளாக இருக்கும் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார். நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ அது யாருமே இல்ல. இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் வில்லன். நம்மள போட்டு தப்பான செய்தி, தவறான செய்தி, இவங்க இங்க பண்ணிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவங்க சமூக ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நேரடியாக இப்படி செய்தி அவங்களுக்கு வேண்டியவங்க தொலைக்காட்சியில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தினம் இது போன்ற விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன், பொறுமையா இருக்கு. அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். திமுகவால நேரடியாக களத்தில் அவங்களால நம்மள சந்திக்க முடியாது. அந்த தைரியம் திமுகவுக்கு இல்ல. எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும். அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும், பிளவணும், குழப்பம் பண்ணணும், அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறாங்க. இது வெற்றி பெறாது, இது வெற்றி பெறாது. இதையெல்லாம் உடைத்து எறிவோம். என் கட்சிக்கும் என்னுடைய சமுதாயத்துக்கும் நான் துரோகம் பண்ணனா அதுதான் என் வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும்.